ஆடிப்பூரம் 2025 எப்பொழுது வாழ்வில் அதிசயங்கள் நிகழ செய்ய வேண்டிய வழிபாடு எப்படி செய்வது? ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆடிப்பூரம். பார்வதி தேவியின் அருளைப் பெற கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள், அழகான அலங்காரங்கள் மற்றும் வளையல் பிரசாதம் வழங்கப்படும். இந்த நாளில் விரதம் இருந்தால் வாழ்வில் அதிசயங்கள் நிகழும். இந்த நாளில் எப்படி வழிபட்டால் அதிசயங்களை காணலாம் என இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். ஆடிப்பூரம் என்பது தமிழ் மாதமான ஆடியில் வரும் பூர நட்சத்திரம் அன்று கொண்டாடப்படும் உற்சவம். இது மகாலட்சுமியின் அவதாரமான ஆண்டாளின் அவதார தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இது ஆண்டாள் ஜெயந்தியாகவும் ஆடிப்பூர விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. 12 ஆழ்வார்களின் ஒருவரான ஆண்டாள் நாச்சியாரை போற்றும் விழாவாகவும் பார்வதி தேவியின் வளைகாப்பு விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூர நாளில் பார்வதி தேவி பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசீர்வதிப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆடிப்பூரம் அன்று கோயில்களில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடத்தப்படும். பூக்கள், விளக்குகள், காய்கறிகள், பழங்கள், வளையல் மற்றும் அழகான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்படுவார். இது செல்வத்தையும் தெய்வீக அருளையும் குறிக்கிறது. சிறப்பு அர்ச்சனை மற்றும் ஆர்த்தி பூஜைகள் கோயில்களில் செய்வார்கள். பெண்களுக்கு கண்ணாடி வளையல்களை பிரசாதமாக கொடுப்பார்கள். அம்மன் பற்றிய ஸ்லோகங்களை சொல்லி பக்தர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி செடிக்கு கீழ் பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைதான் ஆண்டாள். அவர் குழந்தைக்கு கோதை என்று பெயர் வைத்தார். கோதை சிறு வயதிலிருந்தே கண்ணனின் தீவிர பக்தியாக இருந்தாள். அவர் திருப்பாவை என்ற பாடல்களை விஷ்ணுவை புகழ்ந்து பாடினார். அவருடைய பக்தியால் அவர் ஆழ்வார்களில் ஒருவராக உயர்ந்தார். ஆண்டாள் பிறந்த நாளை ஆடிப்பூரமாக கொண்டாடுகின்றோம். ஆண்டாள் விஷ்ணுவின் மீது வைத்திருந்த அன்பை இந்த நாள் நினைவூட்டுகிறது. ஆடிப்பூர விழா ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் 10 நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்படும். ஆடிப்பூரம் அன்று ரங்கமன்னாருடன் ஆண்டாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்வார். வைணவ தலங்களில் ஆடிப்பூர விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆண்டாள் திருமாலுடன் ஐக்கியமான ஸ்ரீரங்கத்திலும் ஆடிப்பூர விழா கோலாகலமாக கொண்டாடப்படும். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயிலில் 10 நாட்களும், திருவண்ணாமலை கோவிலில் 3 நாட்களும், கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் 3 நாட்களும் ஆடிப்பூரம் கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூரத்தின் சடங்குகள் மற்றும் பலன்கள். பங்குனி உத்திரத்தில் சிவன் மற்றும் பார்வதி திருமணம் முடிந்த பிறகு ஆடிப்பூரத்தில் எல்லா தேவியருக்கும் வளைகாப்பு விழா கொண்டாடப்படுவது ஒரு புனிதமான பாரம்பரியம். இந்த நாள் தெய்வீக தாயை கௌரவிக்கும் ஒரு சிறப்பு நாள். அம்மன் சன்னதியில் கண்ணாடி வளையல்களால் அலங்காரம் செய்வார்கள். இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. அதேபோல் அம்மனுக்கு அணிவித்த பிறகு பிரசாதமாக கொடுக்கப்படும் வளையல்களை அணிந்து கொண்டால் அந்த பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சுபிட்சமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு ஆடிப்பூரம் 2025 தேதி மற்றும் நேரம். 2025ஆம் ஆண்டு ஆடிப்பூரம் ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. ஜூலை 27ஆம் தேதி மாலை 6:55 மணிக்கு துவங்கி ஜூலை 28ஆம் தேதி இரவு 8 மணி வரை பூரம் நட்சத்திரம் உள்ளது.
அன்றைய தினம் சதுர்த்தி திதியும் இணைந்து வருவதால் விநாயகரையும் ஆண்டாளையும் அம்பிகையையும் வழிபடுவது மிகச் சிறப்பு. இந்த முறையில் ஆடிப்பூரத்தன்று ஆண்டாளையும் அம்மனையும் வழிபட்டு வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்று வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்திடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.